இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் நேற்று அமோனியா கேஸ் கசிவு ஏற்பட்ட நிலையில் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கவங்களிடம் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இருக்கக்கூடிய தனியார் இறால் பதப்படுத்தக்கூடிய தொழிற்சாலையில நேற்று மதிய வேளையில திடீரென அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டது. இந்த கசிவுல மொத்தம் 70க்கும் மேற்பட்ட நபர்கள் இதுல பாதிக்கப்பட்டிருந்த நிலையில இது தொடர்பாக அவர்கள் உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையிலும் அதே போன்று அரசு மருத்துவமனையிலும் சேர்க்கப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை மொத்தம் 5 நபர்கள் உயிரிழந்திருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சில நபர்கள் மிகவும் கிரிட்டிக்கலான ஒரு நிலைமையிலும் அதே போன்று அவர்கள் சீரான நிலையிலும் சிகிச்சையானது பெற்று வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக இந்த வழக்கினோட ஒரு முதல் தகவல் அறிக்கையோட தகவல்களானது வெளியாகி இருக்கிறது. அதுல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தகவல் தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த தகவல்ல இந்த சம்பவம் தொடர்பாக கிராம நிர்வாக அலுவலர் சிவசங்கர் என்பவர் தான் பெரியபாளையம் காவல் நிலையத்துல புகாரை அளித்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதுல ஒரு தகவலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அமோனியா கேஸ் டேங்க் சரியாக பராமரிப்பாகவும் அதே போன்று தொழிற்சாலைக்கு உள்ளேயே தொழிலாளர்களை தங்க வைத்து உயிரிழப்பு மற்றும் காயம் ஏற்பட காரணமாக இருந்த உரிமையாளர் மற்றும் மனிதவள மேலாளர் உள்ளிட்ட பலர் மீது நடவடிக்கை எடுக்குமாறும் அந்த முதல் தகவல் அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர் அளித்த புகாரின் பேர்ல தான் 2 பிரிவுகளின் கீழே பெரியபாளையம் காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. அது கொலையாகாத மரணம் உள்ளிட்ட 2 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில மேலும் அதுல மொத்தம் அவர்கள் 2 உட்பட அந்த உரிமையாளர் உட்பட மற்றும் பலர் என்ற ஒரு தகவலை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த மற்றும் பலர் என்னவென்றால் பிறகு வழக்கு விசாரணைக்கு பிறகு யாரை வேண்டுமானாலும் அந்த வழக்குல சேர்க்கலாம். அந்த பிரிவு மற்றும் பலர் என்று சேர்க்கப்பட்டிருப்பதால அதுல மேலும் சிலரை சேர்க்கக்கூடிய காவல்துறை சேர்க்கலாம் எனவும் அதுல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தொழிற்சாலையோட உரிமையாளர்கள் தனியார்பேட்டையை சேர்ந்த ஜோசப் மோகன் ஆகிய 2 தான் இந்த வழக்குல கைது செய்யப்பட்டிருக்காங்க. 2வரையும் கைது செய்யப்பட்டு தற்போது விசாரணையானது நிகழ்த்தப்பட்டு வரக்கூடிய நிலையில தற்போது முதல் தகவல் அறிக்கையோட தகவலானது வெளியாகி இருக்கிறது. அதே போன்று தான் அமோனியா அந்த கசிவால நேற்று உயிரிழந்த ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த ஜுமானி ஜுவாங் மற்றும் மாலோத்தி ஆகிய 2 பெண் தொழிலாளர்களோட உடலும் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில நேற்று நள்ளிரவு பிரேத பரிசோதனையானது முடிக்கப்பட்டு அவர்களது உறவினர்களிடம் சமர்ப்பிப்பதற்காக உடல் பிணவரையிலேயே வைக்கப்பட்டிருக்கிறது. பின்னர் இந்த வழக்கு தொடர்பாகத்தான் இந்த விசாரணையை நிகழ்த்தி வருகின்றனர். அதே போன்று சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைக்கு சீல் வைக்கக்கூடிய நடவடிக்கையிலும் ஈடுபட போலீசார் தரப்புல திட்டமிட்டிருப்பதாகவும் மாவட்ட ஆட்சியர் உத்தரவுக்கு பின்னர் காவல்துறையினர் சீல் வைக்கக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள் எனவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.